முருகன் கந்த சஷ்டி கவசம் விளக்கம். கந்த சஷ்டி கவசம் என்பது பக்தர்களை அனைத்து தீமைகளிலிருந்தும் காக்கும் ஒரு தெய்வீக கவசமாக கருதப்படுகிறது. இதை பாலனாக பாடுபவர் தேவாராய சுவாமிகள். இந்த கவசம் முழுவதும் முருகனின் அருளையும் பாதுகாப்பையும் வேண்டிக் கொண்ட ஒரு சக்தி வாய்ந்த பாடல். 1. கவசத்தின் ஆரம்பம். கவசம் வாழ்க வளமுடன் என்று தொடங்குகிறது. இது வாழ்வில் வளமும் நலமும் கிடைக்க வேண்டும் என்ற ஆசையை வெளிப்படுத்துகிறது. முருகனை நினைத்து தொடங்குவது மனதை சுத்தமாக்குகிறது. 2. முருகனை அழைக்கும் பகுதி. இந்த பகுதியில் முருகனின் பல நாமங்கள் சொல்லப்படுகின்றன. சரவணபவா, வேலாயுதா போன்ற பெயர்களை கூறுவதன் மூலம் அவரை மனதில் உறுதியாக நிலைநிறுத்துகிறோம். 3. உடல் பாதுகாப்பு. கவசத்தின் முக்கிய அம்சம் இது. தலை முதல் பாதம் வரை ஒவ்வொரு உடல் பகுதியையும் முருகன் காக்க வேண்டும் என்று வேண்டப்படுகிறது. தலையை காக்க, கண்களை காக்க, இதயத்தை காக்க, கால்களை காக்க. இதன் அர்த்தம் நம் உடலும் மனமும் முழுமையாக தெய்வ அருளில் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதே. 4. தீய சக்திகளிலிருந்து பாதுகாப்பு. பிசாசு, சாபம், கண்ணேர், தீய எண்ணங்கள் போன்ற அனைத்திலிருந்தும் முருகன் காக்க வேண்டும் என்று கவசம் கூறுகிறது. இது ஆன்மீக ரீதியாக மனவலிமையை அதிகரிக்கிறது. 5. வேலின் மகிமை. முருகனின் வேல் மிக முக்கியமானது. அது அறியாமையை அழிக்கும் அறிவின் சின்னம். கவசத்தில் வேலின் சக்தி மூலம் பக்தன் பாதுகாப்பு பெறுகிறான். 6. பக்தியின் பலன். இந்த கவசத்தை தினமும் பக்தியுடன் சொல்லுபவருக்கு மன அமைதி, பயமின்மை, நம்பிக்கை, வாழ்க்கை முன்னேற்றம் எல்லாம் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது. முடிவில், கந்த சஷ்டி கவசம் என்பது வெறும் பாடல் அல்ல. அது ஒரு ஆன்மீக கவசம். அதை உண்மையான பக்தியுடன் சொல்லினால் முருகன் அருள் நிச்சயம் கிடைக்கும். ஓம் சரவணபவா. 7. ஆறுபடை வீடு அருள். கந்த சஷ்டி கவசத்தில் முருகனின் 6 படை வீடுகளின் அருளும் மறைமுகமாக உள்ளடங்கியுள்ளது. திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், பழனி, சுவாமிமலை, திருத்தணி, பழமுதிர் சோலை ஆகிய இடங்களில் முருகன் தரும் அருள் பக்தர்களின் வாழ்க்கையை உயர்த்துகிறது. 8. மனம் மற்றும் ஆன்மீக பாதுகாப்பு. கவசம் உடலை மட்டும் காக்காது, மனதையும் காக்கிறது. கவலை, பயம், துக்கம் போன்ற எண்ணங்களை நீக்கி மனதில் அமைதியும் தைரியமும் தருகிறது. 9. நம்பிக்கை மற்றும் சரணாகதி. இந்த கவசத்தின் உள்ளார்ந்த பொருள் சரணாகதி ஆகும். முருகனிடம் முழுமையாக ஒப்படைத்தால் அவர் நம்மை வழிநடத்துவார் என்ற உறுதியை இது தருகிறது. 10. தினசரி பாராயணத்தின் முக்கியம். கந்த சஷ்டி கவசத்தை தினமும் காலையில் அல்லது சாயங்காலத்தில் பாராயணம் செய்வது மிகவும் நல்லது. குறிப்பாக சஷ்டி நாட்களில இதை சொல்லுவது அதிக பலன் தரும். 11. வாழ்க்கை மாற்றம். இந்த கவசத்தை தொடர்ந்து சொல்லும்போது எதிர்மறை எண்ணங்கள் குறையும், தன்னம்பிக்கை உயரும், முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும், குடும்பத்தில் அமைதி நிலைக்கும். 12. இறுதி அருள் வரம். கவசத்தின் இறுதியில் முருகன் பக்தருக்கு முழு பாதுகாப்பும் ஆசீர்வாதமும் தருவார் என்று நம்பப்படுகிறது. எல்லா துன்பங்களும் நீங்கி நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கை உருவாகிறது. முடிவுச் சுருக்கம். கந்த சஷ்டி கவசம் என்பது ஒரு சக்தி வாய்ந்த ஆன்மீக ஆயுதம். அதை உண்மையான நம்பிக்கையுடன் பக்தியுடன் சொல்லினால் முருகன் நம்மை எப்போதும் காத்து வழிநடத்தி வாழ்வில் வெற்றி பெறச் செய்வார். ஓம் சரவணபவா. வேலாயுதன் காப்பார். 13. மந்திர ஒலி சக்தி. கந்த சஷ்டி கவசத்தில் வரும் ஒவ்வொரு வார்த்தையும் மந்திர சக்தி கொண்டது. இந்த ஒலிகள் நம் உடலின் உள்ளேயுள்ள ஆற்றலை எழுப்பி நேர்மறை அலைகளை உருவாக்குகிறது. இதனால் மன அமைதி மற்றும் ஆன்மீக உயர்வு கிடைக்கிறது. 14. கர்ம நிவர்த்தி. நாம் கடந்த காலத்தில் செய்த பாவங்களின் விளைவுகளை குறைக்க உதவும் சக்தி இந்த கவசத்திற்கு உள்ளது என்று பக்தர்கள் நம்புகிறார்கள். பக்தியுடன் பாராயணம் செய்தால் கர்ம பந்தங்கள் மெதுவாக விலகும். 15. தைரியம் மற்றும் உறுதி. வாழ்க்கையில் வரும் சவால்களை எதிர்கொள்ள தைரியமும் மன உறுதியும் மிக முக்கியம். கந்த சஷ்டி கவசம் இதை அளித்து பயமின்றி முன்னேற உதவுகிறது. 16. குழந்தைகள் மற்றும் குடும்ப நலம். இந்த கவசத்தை வீட்டில் ஒலிக்கச் செய்வது குடும்பத்துக்கு நல்ல அதிர்வுகளை தரும். குறிப்பாக குழந்தைகளின் வளர்ச்சி, கல்வி மற்றும் நல்ல பழக்கங்களுக்கு இது உதவும் என்று நம்பப்படுகிறது. 17. தொழில் மற்றும் பொருளாதார முன்னேற்றம். தினசரி பாராயணம் செய்வதால் தொழிலில் முன்னேற்றம், வருமான உயர்வு, புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் என்று பக்தர்கள் அனுபவிக்கிறார்கள். 18. ஆன்மீக விழிப்பு. இந்த கவசம் மனிதனை உள்ளார்ந்த உண்மையை உணரச் செய்கிறது. நான் யார்,
என்ற கேள்விக்கான பதிலை தேடும் பாதையில் இது வழிகாட்டுகிறது. 19வது முருகன் அருளின் உணர்வு. கந்த சஷ்டி கவசத்தை உண்மையான மனதுடன் சொன்னால் முருகன் நம்முடன் இருக்கிறார் என்ற உணர்வு உருவாகும். அது நம்பிக்கையையும் ஆனந்தத்தையும் தருகிறது. 20வது இறுதி நம்பிக்கை. எந்த கஷ்டம் வந்தாலும் முருகன் காப்பார் என்ற உறுதி இந்த கவசத்தின் மூலம் நமக்கு கிடைக்கிறது. அது வாழ்க்கையில் ஒருபோதும் மனமுடையாமல் இருக்க உதவுகிறது. இறுதி வரிகள். கந்த சஷ்டி கவசம் என்பது ஒரு தெய்வீக பரிசு. அதை தினமும் பக்தியுடன் சொல்லுங்கள். முருகன் அருள் உங்கள் வாழ்க்கையை மாற்றும். ஓம் சரவணபவா. அருள்மிகு முருகன் திருவருள் எப்பொழுதும் உங்களுடன் இருக்கட்டும். 21. பக்தியின் ஆழம். கந்த சஷ்டி கவசம் வெறும் சொற்கள் அல்ல, அது பக்தியின் ஆழமான வெளிப்பாடு. இதை உணர்ந்து சொல்லும்போது மனம் முழுவதும் முருகன் நினைவால் நிரம்பும். 22வது எண்ணங்களின் சுத்தம். கவசத்தை தினமும் பாராயணம் செய்வதால் மனதில் வரும் தீய எண்ணங்கள் மெதுவாக நீங்கி நல்ல எண்ணங்கள் உருவாகும். இது நம் வாழ்க்கையை நல்ல பாதைக்கு இட்டுச் செல்கிறது. 23வது ஆனந்த நிலை. முருகனை நினைத்து இந்த கவசத்தை சொல்வதால் உள்ளத்தில் ஒரு ஆனந்தம் உருவாகும். அது வெளிப்படையாக சொல்ல முடியாத ஒரு தெய்வீக அனுபவம். 24வது உறவுகளில் ஒற்றுமை. இந்த கவசத்தை குடும்பமாக சேர்ந்து சொல்லும்போது உறவுகளில் பாசமும் புரிதலும் அதிகரிக்கும். சண்டைகள் குறைந்து அமைதி நிலைக்கும். 25வது இறைவன் மீது நம்பிக்கை. கந்த